நடக்கின்ற துன்பங்களை எப்படியாவது அறிவிப்பார் என்று நினைக்கின்றோம். கண்டிப்பாக. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மொழி. நன்றி, வணக்கம். ஸ்டில் குரோலில ஷர்மிளா சிவராஜா என்ற பேர்ல தான் மேயரா பதவி ஏற்றிருக்கிறேன். ஏனென்றா அது அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு என்ன வாழலை பார்க்க போறோம்டா, எங்கண்ட ஈழத்து பெண்மணி அக்கா ஒரு ஆள் வந்து யூகேல சாதிச்சிருக்கிறா. அதாவது மேஜரா எல்லா வெள்ளக்காரரும் வந்து எழும்பி நின்று சல்யூட் பண்ற அளவுக்கு இப்ப வளர்ந்துருக்கிறோம் ஈழத்துல. அதைத்தான் இந்த காலையில பார்க்க போறீங்க. அது எங்கட சங்கான மக்கள், யாழ்ப்பாணத்து மக்கள் சேர்ந்து அந்த அக்காவை எப்படி கௌரவிச்சிருக்கிறோம்னு இந்த காலையில பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முதல் சேனலுக்கு புதுசாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தந்து வாங்க காணொலிக்கா போகலாம். ஒரு சிட்டிக்கு வந்து மேயரா இருக்கிறாங்க. அவாதான் இந்த காலையில் பாக்குறீங்க. மாநிலத்தினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. அவருடைய அலங்கரிக்கப்படிதான் இன்றைக்கு அந்த நாடு, அந்த நாட்டு வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் பேர்களை சொல்லி. ஓகே, என்னுடைய பேர் வந்து ஷர்மிளா சிவராஜா. என்னுடைய பிறப்பு பெயர் ஷர்மிளா ஜெயகாந்தன். இவர் என்னோட கணவர். நான் வந்து ஸ்டில் குரோலில ஷர்மிளா சிவராஜா என்ற பேர்ல தான் மேயரா பதவி ஏற்றிருக்கிறேன். ஏனென்றால் அது அப்பாட பேர் நாங்கள் மாத்தாதபடியா அந்த பேர்லயே தான் எப்பவும் இருக்கிறேன். குரோலி மாநகரில் வந்து 24ஆம் தேதி நான் மேயராக பதவி ஏற்றிருக்கிறேன். அதுக்கு முதல் 2021 கவுன்சிலராக இருக்கிறேன். ஸோ 2 வருஷம் பணியாற்றிய பின் நான் மேயர் பதவியை இந்த வருடம் ஏற்றிருக்கிறேன். மேயர் பதவி ஏற்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், எனக்கு சிறு வயதிலிருந்தே மக்களுக்கு உதவி செய்வதுதான் என்னுடைய ஆர்வம். அது சிறு வயதிலிருந்தே எனக்கு வந்துவிட்டது. ஜெர்மனியில் வளரேக்கில் நாங்கள் வந்து சின்ன வயசுல இருந்து மொழிபெயர்ப்பாளராக போயிருக்கிறேன். என்னால் ஜெர்மனில் அகதிகளாக போய் முதல் சிறு வயது பிள்ளைகளாக இருந்தவர்கள் நாங்கள். அப்ப எங்களுக்குத்தான் அந்த வேற்று நாட்டு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய இலகுவாக இருந்தது என்ற சிறு வயதிலிருந்து படித்தபடியால். அப்ப அங்கே இருக்கின்றவர்களுக்கு தேவையான எந்தவித உதவிகளிலும் மொழிபெயர்ப்பாளராக நான் இருந்திருக்கிறேன். அற்றோடு நான் வந்து டாக்டர் சர்ஜரியில நான் வந்து பிஎஸ்சி முடிச்சு ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து யூகேக்கு என்னுடைய கணவரை மெரி பண்ணி மூவ் பண்ணியிருக்கிறேன். 2004ஆம் ஆண்டு மெரி பண்ணி மூவ் பண்ணினாங்க. அதுல இருந்து நான் வந்து ஃபார்மசியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அப்படியே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேக்கல அப்போ வந்து நாங்கள் எங்கட ஒரு சொந்த தொழிலை தொடங்கினாங்க. அது என்னவென்றால், இயலாத உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு கார் சேவை என்றால் என்னவென்றால் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் என்று சொல்வார்கள். அதை கவுன்சில் தான் அந்த பிள்ளைகளை பராமரிப்பதாக இருக்கும். வீட்டிலிருந்து பேரண்ட்ஸோட பேர பிள்ளைகளாக இருக்கும். அவர்களுக்கு நாங்கள் வந்து ஏற்றிறக்கும் வேலைகள் வந்து எங்கள் தமிழ் மக்களுக்கு வேலை கொடுத்து அங்கே நாங்கள் வேலைக்கு வைத்திருக்கின்றோம். அதுவும் மிக பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா எங்கள் இனத்தவர்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். அத்தோடு நான் ஒரு தமிழ் ஆசிரியராக கடந்த 15 ஆண்டுகளாக படிப்பித்துக் கொண்டு வருகின்றேன். நடன ஆசிரியராகவும் இருக்கின்றேன். எனது 6ஆம் வயதிலிருந்தே நான் நடனம் கற்று ஒரு நடன ஆலயம் வைத்திருக்கின்றேன். அங்கும் நிறைய பிள்ளைகள் டிப்ளோமா முடித்து போற அளவுக்கு நான் என்னுடைய மாணவர்களை டிப்ளோமா முடித்து போற அளவுக்கு வைத்திருக்கின்றேன். உங்களுக்கு கவுன்சிலர் மேயரை பற்றி ஏதாவது சொல்லணும்னு சொன்னா நான் சொல்றேன். இல்ல, எலெக்ஷன் கேட்கல எனக்கு எந்த பிரச்சனையுமே வரவில்லை. ஏனென்றால் நான் முதலில் இருந்தே எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஒரு கவுன்சிலர் என்றால் உதவும் மனப்பான்மை உள்ளவர்கள் தான் அதுக்கு வர முடியும். காசுக்கு பின்னால் ஓடும் உலகத்தில் வேலையே இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை இருந்தால், யாரும் சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் இந்த மாதிரியான பதவிக்கு வர்றதுக்கு நாங்க வந்து ஓட் கேட்கலாம்.
அப்படித்தான் நான் முதலில் உள்ளுக்கு வந்தேன். வந்து ஏற்கனவே நான் உதவி செய்து வந்தபடியால் நான் மக்களுக்கு தெரிந்த முகமாகிவிட்டேன். தெரிந்த முகமானபடியால் நான் ஓட் கேட்டதில் நான் வந்து என்னுடைய எதிர்கட்சியை விட 500 ஓட்டுகள், மொத்தமாக 800 ஓட் கிடைச்சதில் 500 ஓட்டுகள் அவர்களை விட கூட எடுத்து வென்றுள்ளேன். என்னோட கேட்டது வந்து நிறைய பேர் இருந்தவ, அது கணக்குல இருக்குன்னு சொல்லல, நிறைய பேர் கேட்டவ. கேட்ட இடத்துல இவ்வளவு அதிக வாக்குகள் பெற்று வென்றுள்ளேன். மேயர் என்று சொல்வது லண்டனில் என்னவென்றால், நீங்கள் வந்து அது ஒரு அரச நாடு என்றால் முதலில் குவீன் இருக்கையில் குவீன் கிங் 2 பேரையும் நாங்கள் தான் என்ன சொல்ல ரிப்ரசன்ட் பண்றேன்னு சொல்வார்கள். அவருக்கு பதிலாக நாங்கள், ஏனென்றால் அரசனும் அரசியும் எங்கேயும் எல்லா இடமும் செல்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்க போறதில்லை. சோ அவருக்கு பதிலாக அந்தந்த நகரங்களில் ஒவ்வொரு மேயர்களை தேர்வு செய்வார்கள். அந்த மேயர்கள் தான் அங்கு நடக்கும் எந்த விதமான அரசாங்க ஃபங்க்ஷனா இருந்தா அழைப்பிதழ் வரும், அவர்கள் தான் அங்கே செல்லுவார்கள். அதோடு ஃபுல் கவுன்சில், உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஃபுல் கவுன்சில் என்றால் எதிர்கட்சியினரும், இப்ப நான் வந்து தொழிலாளர் கட்சி, அதே மாதிரி எதிர்கட்சியினர் 2 பேரும் இருந்து அங்கே வாக்குவாதம் நடத்துவார்கள். அதில் வந்து நான் தான் அந்த ஃபுல் கவுன்சிலை கொண்டு நடத்துபவர். ஸோ யார் சரி யார் பிழை என்று சொல்லக்கூடிய உரிமை வந்து அங்கே மேயருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது முதலில் நடந்து கொண்டிருந்த பிரச்சனை ஒன்று, ஆனால் இப்போது தற்காலிகமாக தடை நிறுத்தப்பட்டுள்ளது. எப்படி பார்த்தாலும் அங்கே நிறைய கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள், மேயர்கள் இருக்கிறார்கள், மற்றது சொலிசிட்டர்கள் இருக்கிறார்கள். எங்கள் தமிழ் மக்களை அப்படி இலகுவாக செய்வதற்கு விட போறதில்லை. முடிந்த வரைக்கும் அவர்களால் முடிந்ததை செய்து அதை நிறுத்தப்படும் வேலைகளை பார்ப்பார்கள். ஒரு தமிழ் பெண்ணாக அந்த அந்நிய நாட்டில் நீங்கள் என்ன சவால்கள் எதிர்நோக்கி அந்த மேயரா பதவி ஏற்றிருப்பீங்கள், ஒரு சவால் எப்படியும் எதிர்நோக்கி இருப்பீங்க, எதுவும் பிரச்சனைகள் அப்படி? பிரச்சனைகள் என்று சொல்வதற்கு உண்மையிலே இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வந்து டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். எல்லா இனத்தவர்களையும் சரிசமனாகத்தான் பார்க்கின்றார்கள். நீங்கள் வேறு நாங்கள் வேறு இல்லை. இப்ப வெள்ளை இனத்தவர்களுக்கும் எங்களுக்கும் அங்கே வேறுபாடே கிடையாது. நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான். அதனால எங்களுக்கு சவால்கள் என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் போட்டிகள் கூட இருக்கும். நாங்கள் ஓட்டு கேட்க போட்டிகள் நிறைய இருக்கும். அது வந்து என்னன்னா, இப்ப நாங்கள் என்று இல்லை, கருப்பு நிறத்தவர்களும் இருப்பார்கள், வேற இந்தியர்களும் இருப்பார்கள், பாகிஸ்தான்களும் இருப்பார்கள், ஸ்ரீலங்கனும் இருப்பார்கள். அப்ப வேறு 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 ஆட்கள் போட்டி போடக்கல உங்களுக்கு போட்டி கூடிக்கொண்டுதான் போகும். அந்த ஒரு சவால் தான் இருக்குமே தவிர மற்றும்படி வெள்ளை இனத்தவர்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா தமிழர்கள் நிறையவே சாதித்திருக்கிறார்கள். நாங்கள் இருக்கும் இடத்தில் தமிழர்கள் கூட இருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல தமிழர்களுடைய பெருமைகளும் தமிழ் பிள்ளைகள் அங்கே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்ற நடைமுறை பார்த்தீங்க என்றால் உயர் சிற்றி எழுதுற பேர்ல தமிழ் பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். ஈழத்தமிழர் நான் பிறந்த மண்ணை நான் எப்பவுமே மறக்க போவதில்லை. நான் வந்து 2 வயதுல இருந்தே இங்க இருந்து ஜெர்மனுக்கு போய்விட்டேன். எனது பெற்றோர்கள் அப்போ சண்டை நடக்கின்ற காலகட்டத்தில் எங்களை கொண்டு சென்று விட்டார்கள். இந்த அளவுக்கு நான் தமிழ் கதைக்கிறேன் என்றால் தமிழ் மீது உள்ள பற்று, தமிழ் மீது உள்ள அன்பு, மற்றது தமிழை மறக்க கூடாது என்று எனது அன்னையின் தந்தையும் எனக்கு சொல்லி தந்த ஒரு விடயம். தமிழ் கதைப்பது மட்டுமில்ல, தமிழ் பாடசாலையில் ஆசிரியராகவும் இருக்கிறேன் என்று பார்த்துக்கணும். 2 வயதில் ஏனென்றா எனக்கு தமிழ்ல நிறைய ஆர்வம் உண்டு. தமிழ் என்றால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனது பிள்ளைகளும் நன்றாக தமிழ் கதைப்பார்கள். எனக்கு வந்து நான் என்ன சொல்றது, என்னுடைய மாணவர்கள் பரதநாட்டியமாயும் இருக்கட்டும், தமிழாகவும் இருக்கட்டும், என்னை கேட்டால் 2 வித்தியாசம் இங்கே இருக்குது. இங்கே உள்ள பிள்ளைகளை விட அங்க உள்ள மாணவர்கள் இப்ப நல்ல சரளமாக தமிழ் கதைக்கின்றார்கள். எங்கள் தமிழ் கலை கலாச்சாரங்களை வளர்க்கின்றார்கள். யூனிவர்சிட்டிலையும் போய் பார்த்தீர்கள் என்றால் சங்கங்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கேயே தமிழ் படித்து வளர்ந்தவர்கள் சங்கம் வைத்து கலை கலாச்சாரம் முத்தமிழ் சேர்ந்ததுதான் தமிழ் எல்லாத்தையும் மிக நன்றாக வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று நான் சொல்லுவேன். என்னுடைய கணவர் இல்லாட்டில் நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும், எப்படி பார்த்தாலும் தமிழ் பெண்கள் வந்து நல்ல நிலைமைக்கு முன்னேறி செல்வதற்கு, அதுவும் திருமணமான பிறகு கண்டிப்பாக கணவனின் ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த நிலைக்கு வரவே முடியாது. அதில் எனக்கு இவர் கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் என்றுதான் நான் சொல்லுவேன்.
நானும் வந்து அங்க சந்தையில உங்களுக்கு கவனிப்பு அண்ணா வந்து கேட்டேன் ம். வீடியோ எடுக்கலாம் அண்ணா சொல்லுவோம் வாங்க பிரச்சனை உடனே அண்ணா சொல்லுவோம் வாங்க பிரச்சனை எல்லாம் வீட்டா போறோம் சங்கனைக்கு வாங்க உடனே எனக்கு சம்மதம் சொல்லுவேன் எந்த ஒரு மறக்கம் இல்லாம அப்படி மறுக்கிற ஆள் அவரும் இல்லை. அவருக்கு என்ன பற்றி நல்லா தெரியும், எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். 2 பேருமே நல்ல ஆளை ஒவ்வொரு புரிந்து கொண்டிருந்தபடியால் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் தான் குடும்ப வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். ஈழத்தை பற்றி அந்த நாட்டில் நான் முதலில் சொன்னபோதுதான் ஈழத்தை பற்றி அவர்களுக்கு பெரிய மரியாதையே இருக்கிறது இப்போ. ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் அங்க சாதனையாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப கிட்டடியில் கூட ஒரு ஈழத்தமிழர், அவர் ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கிறார். ஆனால் மாஸ்டர் செஃப் போட்டியில் முதன்மை பெற்றிருக்கின்றார். சோ அதுவும் தமிழருக்குரிய மதிப்பும் மரியாதையும் தான். இப்படி போக போக மெல்ல மெல்ல தமிழருக்குரிய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகின்றது. தமிழர்கள் என்றால் ஒரு தனிப்பெயர் இருக்குது. அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து இப்ப மேயர் ஆனபடியா எங்களோட தெப்பங்களை வந்து நான் குரோலி சேம்பர்ல செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கிறேன். ஏன்னா மேயராக இருக்கிறபடியால் நான் முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளது. அப்ப தமிழ் தைப்பொங்கல் விழாவை எங்கள் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்றது வந்து தமிழர்களுடைய தைத்திருநாள். அதை நாங்கள் குரோலி சேம்பரில் எல்லா கவுன்சிலர்களும் எங்களுடைய ஆடைகளில் சாரியும் வேட்டியும் கட்டி நாங்கள் முதன்முறையாக குரோலி சேம்பரில் செய்ய போகின்றோம். மாவீரர் நாளும் நாம் மறக்கவில்லை. மாவீரர் நாளுக்கும் உரிய ஏற்பாடுகளை யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அமலுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய நாங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் செய்துட்டு அதுவும் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நான் அங்க செய்யல உங்களுக்கு அந்த புகைப்படங்களையும் காணொளிகளையும் அனுப்பி வைப்பேன். மனைவி ஒரு மேயரா இருக்கிறார்கள், மூட மனைவில உண்மையிலே ஒரு சந்தோஷமான கட்டாயம் தெரியும். அவளை தெரியும், ஆரம்பத்தில் அதோடமே தெரியும். ஒவ்வொரு விஷயம் சில விஷயங்கள் நாங்கள் கழிச்சு தான் செய்யறோம். நாங்கள் சரி, ஓகே, நன்றி. உங்களை டைம் ஒதுக்கி தந்ததுக்கு நன்றி, வணக்கம். கண்டிப்பாக வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மொழி. நன்றி, வணக்கம். காண்பது கனவு அல்ல, எங்களெல்லாம் பொங்க விடாமல் இது செய்கிறது. அதுவே அவர்களுடைய மனங்களை மட்டுமல்ல, அந்த நாட்டிலே வாழ்கிற வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதம நாயகியாக, அதாவது என்னுடைய இலங்கை திருநாட்டின் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய கச்சாய் மற்றும் சங்கானை போன்ற 2 கிராமங்களின் கூட்டமைவாக யாழ்ப்பாண மண்ணின் முதல்வரியாக இங்கு பிறந்து எங்களுடைய நாட்டுக்கு சட்டம் கற்றுத்தந்த அல்லது முறைமைகளை கற்றுத்தந்த இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதானமான ஒரு க்ரௌலி நகரத்தினுடைய முதல்வராக, அதாவது மேயராக தெரிவு செய்யப்பட்டமை எமது வரலாற்றுகளில் மறக்க முடியாத அல்லது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். எங்களுடைய மண்ணிலே ஒரு மாநிலத்தில் ஒரு மேஜராக ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாராட்ட விரும்புகின்றேன். இந்த வயதில் பெண்களுக்கு இது பெருமையான ஒரு விடயம். இந்த நாட்டில இருந்து இந்த கடலை தாண்டி 700 நாட்டில போய் அவர் ஒரு மேஜராக இருக்கிறாங்க. உண்மையில அது போற்றதக்க ஒரு விடயம். அந்த வகையில 800 வகையில எமது கூட்டுறவு இயக்கம் பிறந்ததும் இங்கிலாந்துலதான், பலம் பெற்றது எமது இலங்கையில. அதுபோல அவரும் அங்க மேஜராக இருக்கிறார். இலங்கையில் வந்ததற்கு எமது பாராட்டு சங்கான சார்பாக நான் பெருமை அடைகிறேன். இவர் நல்ல ஆய்வுகளோடு குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும், சேவை வளர வேண்டும் என்று சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
சகல விடயத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இது ஒரு சாதாரண விடயமாக என்னால் பார்க்க முடியவில்லை. பிரித்தானிய மண்ணை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் குரோனிக் மாநிலம் என்பது லண்டனை தாண்டி அவுட் ஆஃப் சிட்டியா இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் லண்டன் என்று சொன்னால் கூட தமிழர்கள் செறிந்து வாழ்கிற பகுதி இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த கைங்கரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, என்றால் இவர்கள் என்னுடைய ஒரு குடும்ப ஒரு அங்கத்தவர்கள். அதே மாதிரி உங்களுடைய அம்மா மணியக்கா என்று சொல்வார்கள். அந்த அவர் இப்படி ஒரு பதவி கிடைத்தவுடனே நான் உடனே அவருக்கு டெலிபோன் வாயிலாக வாழ்த்து சொல்வதற்காக இருந்தேன். அவருடைய நம்பர் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவருடைய அம்மாவுக்கு நான் சொன்னேன், அவரை இங்கே அனுப்புங்கள், நாங்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஒரு வரவேற்பை நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம். அவருக்கு இன்று ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இன்று திகழ்கின்றால் அது மிகையில்லை. ஏனென்றால் அவருடைய உண்மையிலேயே சிவனாகவும் சக்தியாகவும் இருந்து நமக்கு இங்கே பெருமைகளை தேடிக் கொடுத்து கொண்டிருக்கும் எமது திருமதி ஜெயகாந்தன் குடும்பத்தினருக்கு இங்கே எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு, உண்மையிலே லண்டனுடைய லைப்ரரியினுடைய நகரத்தினுடைய செயலகத்தை பார்த்திருந்தாலும் பெண்கள் தான் அங்கே முன்னிலை இருப்பார்கள். அவர்களுடைய திறமைகளை மதித்து அவர்களுடைய ஆற்றல்களை உணர்ந்து நடக்கின்ற ஆண் மக்கள் வாழ்கின்ற நாடும் இலங்கைதான். அந்த வகையிலே நாமும் அதை பெருமையாக கொள்கின்றோம். அடுத்ததாக அரசியல் கடந்து இங்கே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு தமிழ் மக்களுடைய சார்பாக சில வேண்டுகைகளை நாங்கள் வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் மக்கள் நேற்று நான் பார்த்திருந்தேன், பல சமூக வலைத்தளங்களில் உலகமெல்லாம் சாதனை படுத்துகின்ற ஜெயகாந்தன் தம்பதிகளுக்கு வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோடு இணைந்த இங்கிலாந்து ஒரு நாடு. அந்த இங்கிலாந்து என் மக்களுக்காக இதுவரையில் எந்த சாதனையும் செய்யவில்லை. அந்த மண்ணில் என் பெண் பிறந்து என்றொரு பெரிய பதவியை ஏற்று அந்த மண்ணில் நடக்கின்ற துன்பங்களை எப்படியாவது அறிவிப்பார் என்று நினைக்கின்றோம். வடக்கு கிழக்கு நீண்டு வரையில் மண்ணும் மக்களும் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் என் மக்கள் கை கால் எல்லாம் இழந்து இப்போது ஒரு நேரம் கூட உணவில்லாமல் தவிக்கின்றார்கள். அந்த வகையில் ஏகாந்தனும் துறவியாரும் என் வடக்கு கிழக்கு மண்ணை ஒரு கண்ணோட்டோடு பார்த்து என் மக்களுக்காக வேண்டிய பல சாதனையை செய்ய வேண்டும். செய்வதற்காக ஒரு அக்கா மாதிரி அவாகம் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாத்து மடலோட வீடியோ எடுக்கிற